ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆனால் நார்மல் டே இன் மை லைஃப் வீடியோ கிடையாது. இது வந்து நம்ம பாப்பா கூட ஒரு டே இன் மை லைஃப் வீடியோன்னு வேணால் வச்சுக்கலாம். ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து நான் அம்மா வீட்டில் இருந்தேன். இன்றைக்கி காலையில் தான் வந்து அம்மா வீட்டிலேருந்து வந்தாச்சு. இன்றைக்கி வந்து நானும் என் ஹஸ்பண்டும் வந்து பாப்பா வந்து பார்த்துக்க போகிறோம். இன்றைக்கி இதுக்கு மேலே வந்து நானும் ஹஸ்பண்ட் தான் பார்த்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டேன்றதுனால வந்து எப்படிலாம் இருக்க போகுதுன்றதை தான் வந்து நான் வந்து வீடியோவாக எடுக்க போகிறேன். ஓகே வாங்க கைஸ், போய் பார்ப்போம். வீடெல்லாம் வந்து செம்ம அழகுரமாக இருக்குது. காலையில் வந்ததுமே எனக்கு செம்ம ஷாக். உங்களுக்கு பின்னாடி பார்த்தாவே தெரியும். வீடியோ கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணுற பாருங்கள். இதெல்லாம் வேறு க்ளீன் பண்ணுவோம், இல்லை நம்ம குட்டி மேடமாக வேறு சமாளிக்கணும். சரி ஓகே, இப்போ மேடம் தூங்கிட்டு இருக்கா. அதுக்குள்ளே எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கிற டைம்லலாம் வந்து நான் வீட்டில் கொஞ்சம் வயிறை கிட்ட பார்க்குறேன். வீடியோவில் பார்ப்போம். இருந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியல. இப்போ டைம் வந்து ஒரு 11:30 கிட்ட ஆகுது. நான் இப்போ தான் ஒரு அரை மணி நேரம் தான் ஆச்சு வந்து. காலையில் டிஃபன் எல்லாமே வந்து சாப்பிட்டாச்சு. தோசை அப்புறம் குருமா அதெல்லாம் சாப்பிட்டோம். லஞ்சு வந்து வேறு ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணோம். அது வந்து ஹஸ்பண்ட் பார்த்துப்பாரு. அதுக்கப்புறம் இந்த வீடு இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதெல்லாம் நானாக பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் வந்து இதாக இருக்கும். எப்படி சொல்கிறது, நம்மளாம் வந்து நம்ம வேலையை செஞ்சது தான் நமக்கு பிடிக்கும். அவரும் செய்வார், இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு குறையை நான் கண்டுபிடிப்பேன். அதை நானே செஞ்சுட்டா ஃபுல்ஃபில் ஆகிடும். பாப்பா தூங்கிட்டு இருக்கா, கொஞ்சம் லைட்டாக சினிங்கிட்டு தான் இருக்கா. ஃபுல் தூக்கம் போல அவ. அம்மா வந்துட்டுருக்காங்க. பாப்பா குளிக்க வச்சிடுவாங்க. நான் வந்து இன்னும் குளிக்க கொஞ்சம் கற்றுக்கல மீன்ஸ் சி செக்ஷன் பண்ணியிருக்கனால இன்னும் ஒரு மாதம், இப்போ தானே 2 மந்த் ஆகுது. இன்னும் ஒரு மாதம் வந்து அம்மாவே குளிக்க வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரைனிங் எடுத்துப்போம். அம்மா குளிக்க வச்சு கொடுத்துட்டாங்கன்னா பாப்பாவை ரெடி பண்ணி நெக்ஸ்ட் அவ்வளோ ஃபீட் பண்ணிவிட்டு அவளும் தூங்கிடுவா. அதுக்கப்புறம் கேப்பில் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணணும். எங்கே இருக்குது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியல கைஸ். அதுதான் வந்து சுற்றிட்டு இருக்கேன், எங்கே ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு. ஓகே கைஸ், வாங்க வீடு இப்போ எந்த நிலமையில் இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரெண்டுமே வந்து இந்த நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். பாப்புக்குட்டி இங்கே தான் தூங்கிட்டு இருக்கா. ஃபேஸ் ரிவீல் வந்து இந்த வீடியோவில் நான் பண்ணல. நெக்ஸ்ட் வீடியோவில் பாப்பாவோட ஃபேஸ் பார்க்கலாம். பெட்ரூம் கூட ஓரளவுக்கு ஓகே. இந்த கிச்சனை பாருங்கள் என்ன நிலமையில் இருக்குன்ட்டு. நான் அம்மா வீட்டில் இருந்தப்போ ஹஸ்பண்ட் தான் வந்து போயிட்டு இருந்தாங்க. இப்படி பண்ணி வச்சிருக்காரு கிச்சனை. நெக்ஸ்ட் டைனிங் ஏரியா. சாப்பிட்றது தவிர மற்ற எல்லா வேலையும் இங்கே நடக்குது. கையில் எந்த பொருள் கிடச்சாலும் டேரெக்டாக வந்து டைனிங் டேபிள் மேலே தான் வைப்போம். அடுத்ததாக ஹால் ஏரியா. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ நிறைய பிளான்ஸ் வந்து வாங்கி வளர்த்துட்டு இருந்தேன். ஹால் பார்க்க அழகாக இருந்ததே இந்த பிளான்ஸால தான். என்ன பண்ணுறது, கடைசி டைமில் ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு சுற்றிட்டு இருந்தனால இதை சரியாக கவனிக்க முடியல. எல்லாமே செத்து போச்சு. ஆல்மோஸ்ட் நான் வச்சிருந்த எல்லா பிளான்ஸுமே செத்து போச்சு. அப்படி இருந்துமே இந்த 2 பிளான்ஸ் மட்டும் எப்படியோ தப்பிச்சிருச்சு, பரவாயில்ல. நெக்ஸ்ட் இந்த சோஃபா ஏரியா. ஒரு சோஃபா தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சோஃபாவோட நிலைமை எப்பவுமே இதே தான். இங்கே துணி இருந்தாலும் டேரெக்டாக இங்கே தான் வரும். இதெல்லாம் அம்மா வீட்டிலேருந்து வரும்போது கொண்டு வந்தது. இதுக்கு மேலே தான் எல்லாமே எடுத்து வைக்கணும். ஃபஸ்ட்டு நான் பெட்ரூமில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். வீட்லேயே ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணுற ஒரே பிளேஸ் வந்து எனக்கு பெட்ரூம் தான். இங்கே பெருசாக எந்த வேலையும் இருக்காது. க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு தான் நான் கிச்சனுக்கு வந்திருக்கேன். கிச்சனை பார்த்தாலே தலை சுற்றுது. பார்க்குறீங்க, அந்த கேபினெட் ஃபுல்லாகவே கொஞ்சம் கூட ஸ்பேஸ் இல்லை, ஃபுல்லாகவே இப்போ இருக்குது. இப்போ இது ஃபுல்லாகவே அதை நம்ம கிளியர் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். சமைக்கிறோமோ இல்லையோ க்ளீன் பண்ணும்போது சொல்லுவோம், வாங்கி வச்சு சும்மா இருக்குல்ல. சமைக்கும்போது மட்டும் தான் போடணுமா இல்லை, க்ளீன் பண்ணும்போது போட்டுப்போம். அதே மாதிரி இந்த கிச்சன் ஏரியாவில் ஒரு பிளேஸ் தான், இதை மட்டும் க்ளீன் பண்ணிட்டா முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு தான் உள்ளே வந்தேன். ஆனால் இது முடிச்சுட்டு நான் வெளியே போகிறதுக்குள்ள 2 மணி நேரம் ஆச்சு. நான் பிளான் பண்ணி வந்தது இந்த கவுண்டர் டாப் மட்டும் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. ஆனால் ஸ்டார்ட் பண்ணது பக்கத்தில் இருந்த ஷெல்ஃப் எல்லாம் பார்த்து இன்னும் கொஞ்சம் கடுப்பாச்சு. சரி, கையோட இது எல்லாமே க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து நான் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எந்த ஒரு பிளேஸ்லுமே நம்ம திங்ஸ் கம்மியாக வச்சுருந்தோம்னா அதை க்ளீன் பண்ணவும் ஈஸியாக இருக்கும், மெயின்டைன் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். நான் என்னோடய கிச்சனில் என்ன பண்ணேன்னா, பார்க்க எல்லாம் அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு கண்டமேனிக்கு எல்லாம் வாங்கி வச்சுட்டேன். பார்த்தா கிச்சனையும் ஏதோ ஃபுல்லாக டம்ப் பண்ணி வச்ச மாதிரி அவ்வளோ பொருள் இருந்துச்சு. சரி, தேவையில்லாததெல்லாம் பிரிச்சிடலான்னு சொல்லிட்டு அதையும் நான் எல்லாமே பிரித்து வச்சுட்டேன். தேவையானது மட்டும் தான் இப்போ வச்சிருக்கேன். ரீசெண்ட் டைம்ஸில் என்னோட க்ளீனிங்க்கு இந்த ரீயூசபிள் டிஷ்யூ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து நான் டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். இது ஃபுல்லாகவே க்ளீனிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நல்லா தண்ணியெல்லாம் போட்டு நல்லா தொடச்சி அன்றைக்கி ஃபுல்லாக என்னென்னலாம் க்ளீன் பண்ணுமோ எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் நான் தூக்கி போட்டுருவேன். நார்மல் டிஷ்யூ விட இதை யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கூட ரொம்பவே நல்லா இருக்கு. நான் கிச்சன் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே அம்மாவும் வந்துட்டாங்க. அம்மா பாப்பா டேக்கப் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ குளிக்க வைக்கணும் வர அவளை. கொஞ்சம் ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறம் குளிக்க வச்சிட வேண்டியது தான். இப்போ போய் மில்க் பம்ப் பண்ணி வச்சிட்டோம்னா அவளை பாப்பா குளிக்க வச்சுட்டு அப்படியே தூங்க வச்சிடலாம். நான் வந்து லவ்லப்போட எலக்ட்ரிக் ப்ரெஸ் பம்ப் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்.
அவங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் இதை பற்றி டீட்டெயில் ஒரு லாங் வீடியோ கூட ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். பாப்பாவை குளிக்க வச்சதுமே அம்மா கொஞ்ச நேரம் வெயில உட்காந்து பாப்பாவெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து அவளுக்கு ஸ்கின் கேர்லாம் பண்ணுவாங்க. பெருசாக எதுவும் இல்லை, பாடி லோஷன்லாம் போட்டு இந்த பொட்டு டிஸ்டி பொட்டெல்லாம் வைப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வச்சு நல்லா ட்ரெஸ் பண்ணி விடுவாங்க. அவ்வளோதான் நடக்கும். அந்த டைமில் நான் சைடில் என்னோட வேலை எல்லாமே பார்த்துட்டு இருப்பேன். நெக்ஸ்ட் கொஞ்சம் ஃபீட் பண்ணால் தூங்கிடுவா. ஆனால் இன்னைக்கு வந்து அம்மா ரெடி பண்ணிட்டு இருக்கும்போதே பாப்பா தூங்கிட்டா. உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கனால ரொம்ப டஸ்ட் ஓவராக இருந்துச்சு. அதனால பாப்பா வெளியவே தொட்டில் கட்டி அங்கேயே படுக்க வச்சாச்சு. கீழே ஏதோ தொடப்பெல்லாம் கூட போட்டிருந்தாங்க போல். அதான் சுட சுட தண்ணி ஊற்றிருக்கனால ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட இட மாட்டா. அதுக்குள்ளே தான் வந்து நம்ம இந்த வேலை எல்லாமே பண்ண போகிறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். வீட்டு வேலைலாம் செஞ்சு ரொம்ப நாள் பக்கம் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 6, 7, 8 மாதம் பக்கமே ஆக போகுது வீட்டு வேலைன்னு நான் தொட்டு. இப்பயும் வந்து பெருசாக இந்த வேலையை செய்ய போகிறதில்ல. இந்த மேலோட்டமாக சின்ன சின்ன வேலை, அந்த க்ளீன் பண்ணுறது, அரேஞ்ச் பண்ணுறது, அந்த மாதிரி வேலைலாம் மட்டும்தான் இப்போ நான் வந்து பண்ண போகிறேன். மற்றது எல்லாமே வந்து அவரே வந்து பண்ணிப்பார். நெக்ஸ்ட் அப்படியே என் ஹஸ்பண்டும் வந்துட்டார். வந்த உடனே அவரும் சும்மா இல்லாமல் எல்லாமே க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய ஹெல்ப்லாம் பண்ணார். வீட்டில் குக்கிங்லாம் பயங்கரமாக பண்ணுவார், அதெல்லாம் பிடிச்சி பண்ணுவார். ஆனால் இந்த வீட்டு க்ளீன் பண்ணுறதுலாம் வந்து இவருக்கு சுத்தமாக வராது, பிடிக்காது. எப்போவுமே வந்து நான் தான் பண்ணிட்டு இருப்பேன். ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன வேலைலாம் என்னெல்லாம் அவருக்கு வருமோ அதெல்லாமே வந்து எனக்கு பண்ணி கொடுத்துட்டு இருந்தார். எனக்குமே கொஞ்சம் லோவாக இருந்தது. ஆனால் இவர் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு எங்கேருந்து பூஸ்ட் வந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக நானும் வேலையில் இறங்கிட்டேன். நல்லா காலின்லாம் போட்டு கிளாஸை பலப்பலன்னு தொடச்சி க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இன்றைக்கி தான் இது ஒரிஜினல் டைனிங் டேபிள் மாதிரி இருக்கு. இவ்வளோ நாள் ஏதாச்சும் ஒரு பொருள் இது மேலே கசகசன்னு இருந்துகிட்டே இருக்கும். இதே மாதிரி அப்படியே இருந்தால் சூப்பராக இருக்கும்ல. அவ்வளோதான், டைனிங் ஏரியா வரைக்கும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு நானும் கொஞ்ச நேரம் தூங்க போயிட்டேன். ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட நல்லாவே தூங்கி எழுந்தேன். நெக்ஸ்ட் அப்படியே பாப்பாக்கு ஃபீட் பண்ணி என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துட்டு அவர் பாப்பா கூட விளையாடிட்டு இருந்தாரு. அந்த டைம்ல நான் இந்த ஹாலில் இருந்த எல்லா ட்ரெஸ் எல்லாமே வந்து கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி அதுக்கான இடத்துல எல்லாம் அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். இதுக்கு மேலே தான் பாப்பாவோட திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு கபோர்ட்லாம் கிளியர் பண்ணணும். ஃபுல் வார்ட்ரோபே வந்து என்னோடதாக தான் இருக்குது. இதுக்கு மேலே இந்த குட்டி மேடம்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ணணும் போல். வேறு ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணனா ஃபியூச்சர் வீடியோஸில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் பாப்பாவோட திங்ஸ் எல்லாமே வந்து காலையில் ஒரு பிளேஸ் இருந்தது, அதில் தான் நான் வச்சுருக்கேன். எனக்கு இந்த துணி மடிக்கிற வேலை சுத்தமாகவே பிடிக்காது. ஆனால் என்ன பண்ணுறது, இன்றைக்கி அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே குட்டி மேடம் வந்து ஃபுல்லாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் 3 months பாப்பா நல்லா தூங்கிட்டே இருந்தனால எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிது. அந்த டைமில் தான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை எல்லாமே முடிச்சிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு ஏதோ பயங்கர இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு க்ளீன் பண்ணி முடிக்கணும்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்து நான் ஃபுல்லாகவே கிளியர் பண்ணேன். இல்லைனா வந்து சோம்பேறித்தனம் வந்துடும், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்னுட்டு. அந்த இன்ட்ரெஸ்ட் வரும்போதே நம்ம க்ளீன் பண்ணோம்னா ஃபுல்லாகவே முடிச்சிருவோம். லாஸ்ட்டாக வந்து வீடு மட்டும் துடைக்கணும். அந்த வேலை மட்டும் நாளைக்கு அம்மா வந்து பண்ணித்தரேன்னு சொன்னனால அது மட்டும் பெண்டிங். அவ்வளோதான் கைஸ், வீட்டு வேலை எல்லாமே முடிச்சாச்சு. நான் வந்து தலைக்கெலாம் கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து நைட்டுக்கு ஏதாச்சும் டின்னர் சிம்பிளாக தோசை அந்த மாதிரி தான் ஏதாச்சும் பண்ணிக்கலான் இருக்கோம். அவ்வளோதான், அதை சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.